சீக்கிரமா வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லம்மா. இந்த வீட்டை நம்ம வீடா காட்டி பிரியாவை பொண்ணு பார்க்க வர வச்சோன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, ஐயோ பெரிய பிரச்சனை ஆயிடும். அண்ணி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? என்ன பேசணும்? இங்க என்ன நடக்குது? இப்போ வந்துட்டு போனவங்களா யாரு? கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? நான் தான் அப்பவே சொன்னல, அவங்க பெரிய கஸ்டமர். சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. அவங்க உங்க தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இந்த வீட உங்க வீடுன்னு சொல்லி ஏமாத்தி இங்க வர வச்சிருக்கீங்க. எல்லாமே எனக்கு தெரியும். எப்படி நீ இவ்ளோ மோசமா உங்களால பொய் சொல்ல முடியுது? என்னையும் ஆதியையும் எப்படியாச்சும் வெளியே அனுப்புறதுக்கு குறியா இருந்தீங்களே, இதுக்குதானா? ஆமா, மயில் எங்க? அவளுக்கும் வேலையை கொடுத்து வெளியே அனுப்பிட்டீங்களா? எங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு இவ்ளோ வேலை செஞ்சிருக்கீங்க. அண்ணே, இதுக்கு நீ உடந்தையா? இதெல்லாம் அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? பார்வதி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அத்தை கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லாத பார்வதி. நம்ம அப்படியே பழகி இருக்கோம். உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் செய்யறேன். ரொம்ப நாளா உனக்கு புது Dress வேணும்னு கேட்டிருந்தல, ரெண்டு என்ன உனக்கு 4 Dress வாங்கி தரேன். அந்த 4 Dressக்காக அம்மா கிட்ட என்ன போய் சொல்றீங்களா? அப்போ 4 Dressோட சேர்த்து உனக்கு மேக்கப் செட் வாங்கி தரேன். என்ன பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு சீப்பா தெரியுதா? அப்போ இன்னொரு 6 மாசத்துக்கு நானே உனக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறேன். நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, யார்கிட்ட வேணாலும் பேசிக்கோ, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சரி சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். உனக்கு மொத்தமா ஒரு 10,000 தரேன். உனக்கு என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ. நான் எதுவுமே கேட்க மாட்டேன். 10,000 ரூபாவா? என்னடி பேசிட்டு இருக்க? சும்மா இருங்க. அது நிஜமாவா நீ சொல்றீங்க? நிஜமாதான். ஆமா பார்வதி. ஏங்க கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. எங்க அவன் மனசு மாறதுக்குள்ள கொடுங்க. நான் என்ன பணம் காய்க்கிற மரம் நினைச்சியா? என்கிட்ட இது காசு. ஐயோ, இப்ப தர போறீங்களா இல்லையா? சீக்கிரம் எடுங்க. இதுல 4000 தான் இருக்கு. இப்போதைக்கு என்கிட்ட வேற பணம் இல்ல. இந்தா, இப்போதைக்கு இத வச்சுக்கோ பார்வதி. மீதி பணத்தை நான் சீக்கிரமா கொடுத்துறேன். சீக்கிரம் கொடுத்துடணும் அண்ணி. ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. அப்புறம் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருங்க. ஐயோ, சத்தியமா நான் ஏமாத்த மாட்டேன். போச்சு, என் பணம் எல்லாம் போச்சு. உன் தங்கச்சி கல்யாணம் பண்றதுக்கு எல்லா செலவும் நான் தான் பண்ணணுமா? சரி விடுங்க, இந்த பிரச்சனை தான் இதோட முடிஞ்சதுல, அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. அப்பா இல்ல வேண்டாம் ஆச்சி. வா, பேசாம வா, உட்காரு உட்காரு. ஆச்சி உட்காரு. வேண்டாம் ஆச்சி. இரு. இது எல்லாமே என் நகைங்கதான் சந்தியா. அந்த காலத்துல என் கல்யாணத்துக்கு எங்க அப்பா போட்டது. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரு சிலோன்ல வேலை பார்த்தப்போ எனக்குன்னு ஆசையா வாங்கிட்டு வந்தது. ஒவ்வொன்னும் அவ்வளவு தரமான நகை, சுத்த தங்கம், ஒரு கலப்படம் கூட கிடையாது தெரியுமா? இந்தா பாரு, இந்தா பாருடா. ரொம்ப நல்லா இருக்கு ஆச்சி. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பொக்கிஷம் மாதிரி இல்ல? ஆமா, ஒவ்வொரு நகைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கதையே இருக்கு. அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு நான் உனக்கு விளாவரியா சொல்றேன். இப்போ உனக்கு இதுல எந்த நகை பிடிக்குதோ அதை நீ எடுத்துக்கோ. எத்தனை பவுன்ல கவலைப்படாத, எதை வேணாலும் எடுத்துக்கோ, சரியா?
ஆச்சி ஆஹா, நீ விட்டா பொம்மை மாதிரி அப்படியே இருப்ப. சொன்னா கேளுங்க ஆச்சி. போதுங்கம்மா. எனக்கு இந்த நகையெல்லாம் வேண்டாம் ஆச்சி. இதெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கணும். எனக்கு என்னைக்குமே உங்க அன்பு மட்டும் போதும். என் அன்புக்கு என்ன சந்தியா, இனிமே என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன் மேல வச்ச அன்பு குறையவே குறையாதும்மா. இந்த நகை என்னோட ஆசைக்கு நான் உனக்கு தர பரிசு. வேணான்னு சொல்லாம வாங்கிக்காத்தா. இல்ல ஆச்சி, இந்த காசு பணம் நகை இது எல்லாத்தையும் தாண்டி இந்த குடும்பத்தை இத்தனை வருஷமா சிந்தாம சதறாம வழிநடத்தி கொண்டு வந்திருக்கீங்கன்ற வகையில உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. இந்த நகைங்க எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கணும். இது உங்களுக்கு தான் அழகாவும் இருக்கும். இது உங்ககிட்டயே இருக்கட்டும். அப்ப இந்த ஆச்சிக்கிட்ட இருந்து நீ எதுவுமே வாங்கிக்க மாட்டியா? ம்ஹும். ஆனா எனக்கு வேற ஒண்ணு வேணும். கேக்கவா ஆச்சி? கேளு, உனக்கு என்ன வேணும்னு கேளு. அதுக்கு தானே நான் இருக்கேன். இத பாரு, நிக்கிற அளவுக்கு போன என் பேத்தி கல்யாணத்தை நீ நடத்தி வச்சிருக்க. மத்த மனுஷங்களை மதிச்சு நடக்கிறது எப்படிங்கறதையும் நீ கத்து கொடுத்திருக்க. நீ கேக்குறது கூட செய்யலன்னா எப்படிம்மா? ஐயோ ஆச்சி, அப்படிலாம் எதுவும் இல்ல. உங்களுக்கு கத்து கொடுக்கற அளவுக்கு எனக்கு அனுபவமோ அறிவோ இல்ல. இத பாரு, அனுபவம் இல்லைன்னு சொல்லு, ஆனா அறிவு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத. உனக்கு 10 பேரோட மூளை இருக்கு. உனக்கு என்ன, இன்னும் நீ மேல 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 ஒசரத்துக்கு போய் ரொம்ப நல்லா இருப்படாமா. சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்னமோ கேட்க வந்திய, அதை கேளு. அது ஒண்ணும் இல்ல ஆச்சி. நீங்க என் மாமியாருக்கே மாமியார். ஆனா இந்த வயசுலயும் நீங்க எப்படி ஆச்சு இவ்ளோ இளமையா இருக்கீங்க? ஏன் ஆச்சி இப்படி சிரிக்கிறீங்க? இதுதான் நீ கேட்கணும்னு நினைச்சதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா சத்தானதா சாப்பிட்டு சீக்கிரம் படுத்து தூங்கி எழுந்து உடம்பு வலிக்க வேலை பார்த்தா உடம்பு பூ மாதிரி இருக்கும் தெரியுமா? அதுக்கு மேல சில ரகசியம்லாம் சொல்றேன். இந்த வெந்தயம் இருக்கு பாரு, வெந்தயம். இங்க பாரு, இதை எதையுமே செய்யக்கூடாதுன்னு உன் மாமியார் உன்கிட்ட சொன்னான்னு வச்சுக்க, உடனே எனக்கு போனை போடு. சரிங்க ஆச்சி. அந்த சிடுமூஞ்சிக்காரிய நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆச்சி. என் அத்தையும் நல்லவங்க தான். அதானே அதானே, அவளையும் விட்டு கொடுக்க மாட்டியே. சந்தியாவுக்கு நாளைக்கு காலேஜ்ல பாராட்டு விழா இருக்கு. பாட்டி நடந்துக்கிறத பார்த்தா சந்தியாவை அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க போல இருக்கே. என்ன சொல்லி கூட்டிட்டு போறது? சரோஜா, என்னத்த? இதெல்லாம் தோச்ச துணி தானே? ஆமா அத்த. இப்படி போடு, நான் மடிச்சு கொடுக்குறேன். பரவாயில்ல அத்த, நான் மடிச்சுக்கிறேன். ஏண்டி, நான் வேலை செய்யறேன்னா கூட வேண்டான்னு சொல்லுவ போல இருக்கே. போடு. சரோஜா, நுங்கு சர்பத்து நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ்ல இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டீங்களா? இல்ல இப்ப உங்களுக்கு வேணுமா? ஏண்டி, அப்புறம் வேற எதுக்கு அவன் விசாரிக்கிறாங்கற? இந்த பாரு, ஐஸ் கொஞ்சம் குறைவா போட்டு எடுத்துட்டு வந்து குடு, சரியா? சரிங்க அத்த. எப்போ இப்படி தின்னுட்டே இருக்கியே? உன் வயசுக்கும் உடம்புக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ற? அட போமா. இந்த குடி குடி, மெல்ல குடி. சந்தியா, சொல்லுங்க ஆச்சி. இந்தா, இதுல சரவணன் துணி ஓன் துணி எதுன்னு பார்த்து எடுத்துக்க. உட்காரு. சரிங்க ஆச்சி.
என்னம்மா முழிச்சிட்டு இருக்க? எது சரவணன் துணின்னு தெரியலையா? இல்ல ஆச்சி, இது ரெண்டும் அவரோடதுதான் ஆச்சி. ஆனா மொத்தம் 4 செட்டு துவைக்க கொடுத்ததா சொன்னாரு. இன்னும் 2 எதுன்னு தெரியல. ஐயோ, என்ன பொண்ணுமா நீ? புருஷனோட துணி எதுன்னு கூடவா தெரியல? பயப்படாத பயப்படாத, இதுக்கெல்லாம் நான் உன்னை திட்ட மாட்டேன். இதெல்லாம் தோணி தெரிஞ்சு வச்சுக்கணுமா? இதுதான் சரவணனோட துணி. சந்தியா, கவனிச்சியா? 1000 தான் இருந்தாலும் அம்மா மாதிரி வருமான்னு சொல்லாம உனக்கு சொல்லி காமிக்கிறா. அம்மா சந்தியா, தோட்டத்துக்கு துண்டு எடுக்க மறந்துட்டேன். அப்படியே அந்த சட்டையை வேஸ்ட் கொஞ்சம் கொண்டு வரீங்களா? பாருமா அவனை. ஏய் நில்லு, நீ எங்க போற? இத கொடுத்துட்டு வரேன் அத்தை. என் புள்ள ரவி குளிக்கும் போது கேட்டான்னா நீ எடுத்துட்டு போய் கொடு. இப்ப சரவண கேட்டதை குடுக்கறதுக்கு தான் சந்தியா இருக்காளே, அவ கையில கொடு. போமா, நீ போய் கொடுத்துட்டு வா போ. குளிக்க போறவனுக்கு துண்டு துணிமணியெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு தெரியாதா? இனிமே இதெல்லாம் எடுத்துட்டு தான் போகணும்னு அவங்கிட்ட சொல்லிட்டு வா. சரிங்க ஆச்சி. எப்படியா சிவகாமிய வேலை வாங்கணுமே. அப்பா அம்மா. என்னடா? ஐயோ அம்மா, காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா. டேய், வாய் பிடிப்பா இருக்கும். இந்தா, வாய் ஓயாம தின்னுட்டே இருந்தா இப்படிதான். ஒரு பாதாம் பால் குடிச்சா தெம்பா இருக்குமா. வலியெல்லாம் அப்படியே போயிடும் நினைக்கிறேம்மா. அட பாவி, இப்பதானடா நுங்கு சர்பத்து குடிச்ச, அதுக்குள்ள பாதாம் பாலா? அது வலது காலுக்குமா, இப்ப கேக்குறது இடது காலுக்கு. இப்படி ஒரு பதில நான் இப்பதான்டா கேக்குறேன். ஏண்டி நிக்கிற? அதான் புருஷன் கேக்குறான்ல. ஓ, பாதாம் பால் எடுத்துட்டு வந்து கூட அவனுக்கு. அத்தை, பாதாம் பால் குடிச்சா கால். அதான் புள்ள கேக்குறான்ல, போ போய் எடுத்துட்டு வா. சீக்கிரம் போ சிவகாமி, காலெல்லாம் அப்படியே கொடாயுது. இதோ எடுத்துட்டு வரேங்க. ஆனால் உனக்கு இருக்கிறது வயிறா இல்ல நெல்ல வைக்கிற கொப்பரையான்னு தெரியலடா. என்னம்மா கண்ணு வைக்கிற? நான் போய் உனக்கு கண்ணு வைப்பேனா? பேசுறான் பார் பேச்சு. இந்த பார்வதி, இது சாப்பிடு. ஏன் நீ? நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க தங்கச்சிய பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு இங்க வர சொன்னீங்க. உங்க வீடு சின்னது, இந்த வீடு பெருசுனா நீ? இப்ப எதுக்கு அந்த தேவையில்லாத கேள்விலாம்? சரி, அதை விடுங்க. அப்படியே அந்த மாப்பிள்ளை ஓகே ஆகி கல்யாணம் முடிஞ்சிட்டா கூட அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? மாப்பிள்ளை எப்படியா இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வரவே மாட்டாங்களா? அப்போ தெரிஞ்சு போயிடும்ல. அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம் பார்வதி. முதல்ல கல்யாணம் முடியட்டும். சத்தியமா உங்க லாஜிக்கே எனக்கு புரியல. வேற ஏதோ ஒரு விஷயத்துல போய் சொன்னா கூட பரவாயில்ல, வீட்டு விஷயத்துல போய் சொல்லிருக்கீங்க. நீ என்ன கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? அதான் உனக்கு 10,000 ரூபாய் கொடுத்திருக்கேன்ல பார்வதி. ஐயோ, 10,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்க சொன்னனே, கொடுத்துட்டியா? கொடுத்தாச்சு. வீடே இப்படி வெறிச்சோடி போய் கிடக்குன்னு பாருங்களேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? நீ வேணும்னா அப்படியே தங்குன்னு ஆடு. அதுக்கு இல்லம்மா, சரவண ஐயாவும் சந்தியா அம்மாவும் இல்லாதது ஒரு மாதிரி இருக்குல்ல, அத சொன்னேன். ஆஹோ, ஏன் நாங்கெல்லாம் உன் கூட இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா என்ன? எங்களெல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியலையா? கொழுப்பு பாத்தியா பார்வதி? இவளுக்கு எப்பவுமே கொழுப்பு ஜாஸ்தி தான். எதுக்கேத்தாலும் சந்தியாவை விட உலகத்துல ஆளே இல்லன்னு சொல்லுவா. அவ இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா இருக்கலாம், ஆனா நான் தான் இந்த வீட்டுக்கு முதல்ல வந்த மருமக. மா, நான் அத பத்தி எல்லாம் ஒண்ணுமே சொல்லலையேம்மா. சொல்லிதான் பாரு. அண்ணி, இத புடிங்க. ஹலோ. ஹலோ. நல்ல வேலைங்க, போன்ல யார் எடுப்பாங்க நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை நீங்களே எடுத்துட்டீங்க. ஹலோ,
யார் நீங்க நீங்க யார் கூட பேசணும்? நான் பாலமுருகன். உங்க கூட தாங்க பேசணும். இந்த பேர்ல யாரும் எனக்கு தெரியாது சார். ராங் நம்பர்னு நினைக்கிறேன். ஹலோ 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 வச்சிடாதீங்க. ராங் நம்பர்லாம் இல்லைங்க, கரெக்ட் நம்பர் தான். அன்னைக்கு உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்துட்டு போனேன்ல, அதே பாலமுருகன் தாங்க பேசுறேன். நீங்களா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் எங்க அண்ணிய கூப்பிடுறேன். சரியா? இல்ல இல்ல இல்லங்க, நான் உங்க கூட தாங்க பேசணும். ஏன் கூடவா? ஆமாங்க. என்கிட்ட நீங்க என்ன பேசணும்? பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கே நான் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா உங்களுடைய முடிவை நீங்க சொல்லவே இல்லையே. நம்ம வேணா மீட் பண்ணலாமாங்க? இந்த அடையார் சிக்னல் பக்கத்துல ஒரு சின்ன காஃபி ஷாப் இருக்கு, அங்க வேணா மீட் பண்ணலாமாங்க? ஏங்க ஏங்க கட் பண்ணிட்டாங்க. யாரு? சொல்றேன். பேசி முடிச்சதும் முகமே சரியில்லையே, யாருன்னு சொல்ல. ஃபோன் பண்ணது யாருன்னா அந்த கஸ்டமர் தான். எந்த கஸ்டமரு? அதான் அன்னைக்கு வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தீங்களே அந்த கஸ்டமர். அந்த கஸ்டமரா? ஆமா. மயிலே, எவ்வளவு நேரம் தான் இங்கே தொடப்ப? உள்ள ரூம்குள்ள போய் தொடப்போ, இல்ல சாமி ரூம்ல போய் தொடப்போ. மாப்பிள்ள என்ன சொன்னார் பார்வதி? போன் என்கிட்ட கொடுக்க வேண்டியதானே? கடுப்ப கலப்பாதீங்க அண்ணி. அந்த மாப்பிள்ளை என்கிட்ட தான் பேசணுமா? உன்கிட்டயா? உன்னை பார்க்க வந்தது ஏன் தங்கச்சிய? உன்கிட்ட அவர் எதுக்கு பேசணும்? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? இன்னும் உங்க பதில என்கிட்ட சொல்லவே இல்ல. வாங்க வந்து காஃபி சாப்பிட மீட் பண்ணலான்றான். என்ன அண்ணி இதெல்லாம்? அதானே, இந்த ஆளு எதுக்கு உன்கிட்ட பேசணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டுமேன்னு அமைதியா போறேன். ஆனா இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அப்பாப்பா, அப்படிதான் தாயி. இன்னும் கொஞ்சம் அழுத்தி பிடிடாமா. அப்பா, 4-5 நாள் இந்த கல்யாண வேலையை இழுத்து போட்டுட்டு செஞ்சதில்ல, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே வலிமா. பா ஏமா, நீ என்னமோ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன்னு சொன்னாங்களே, அப்படி என்னதாம்மா படிச்சிருக்க? அது எம்காம் ஆச்சி. அதாவது இந்த கடைங்க, பெரிய பெரிய கம்பெனி, அங்கெல்லாம் கணக்கு வழக்கு பாக்குற படிப்பு. ஓ, கணக்கு புள்ள வேலையா? என் பெரிய மாமனார் கூட அந்த காலத்துல மலேசியாவுல கணக்கு புள்ள வேலை தான் பாத்துட்டு இருந்தாரா. ஆமா, இந்த கணக்கு புள்ள வேலைக்கெல்லாம் கூட இப்ப படிக்கணுமா? இது வெறுமனே கணக்கு பிள்ளைன்னு சொல்ல முடியாது ஆச்சி, இன்னும் நிறைய இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் வேலை செய்யணும். ஆமா, இந்த காலத்துலதான் எதுக்கு எடுத்தாலும் அந்த பட்டனை தட்டி விடுற மிஷினை வச்சிட்டு இருக்காங்களே இல்ல. ஆனா பரவாயில்லம்மா, அந்த காலத்துல எல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்ச வேலையெல்லாம் இப்பெல்லாம் இந்த மிஷின் வந்து எல்லாத்தையும் சுலபமாக்கிடுச்சு. இல்லன்னா இப்ப மொத்த குடும்பத்துக்கும் கையாலேயே துணி துவைச்சு மாளுமா. சூப்பர் ஆச்சி, இந்த காலத்து விஷயங்களையும் நீங்க மனசு வந்து ஏத்துக்கிறீங்களே. ஏத்துக்கலன்னா நீங்க எல்லாரும் எங்களை ஓரங்கட்டி விட்டுட்டு இறக்கி விட்டுட்டு போயிட்டே எல்லாம் இருப்பீங்க. அம்மாடி, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன? நான் தலைக்கு அடிக்கிற மைய கூட இங்க டவுன்ல இருக்கிற பெரிய கடையா பார்த்துதான் வாங்கிட்டு வருவேன். இவளுங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா கிண்டல் பண்ணுவாளுங்கன்னு சொல்லிக்கிறதே இல்ல. சூப்பர் ஆச்சி நீங்க. இவங்க 2 பேரும் என்ன கொஞ்சுக்கிறாங்க? அப்படி என்னதான் பேசி சிரிப்பாங்களோ தெரியல. சந்தியா, ஐயோ ஏமா இப்படி தும்மல் வருது? தெரியலையா ஆச்சி? பச்சை தண்ணில குளிச்சதெல்லாம் உன் புருஷன். ஐயோ,
ஆனா உனக்கு தும்மல் வருதா? நல்ல ஜோடி பொருத்தண்டி அம்மா. என்னன்னு தெரியல ஆச்சி, இப்படி தும்பல் வந்துகிட்டே இருக்கு. ஆச்சி. சரி சரி இரு இரு. ஓ மாமியாரு நமக்கு தான் டீ போட்டுட்டு இருக்கா. நான் இஞ்சி டீ தான் போட சொல்லியிருக்கேன் அவகிட்ட. இப்ப கொண்டு வந்துருவா, அது குடி, சரியா போயிடும். ஏய், கல்லு வேணா எடுத்துட்டு வரட்டுமாடி, அது மேலேயே போடுவேன். ஆளு மட்டும் நல்லா ஓங்கு தாங்க வளர்ந்துருந்தா போதுமா? ஒரு டீ டம்ளர் கூட பிடிக்க தெரியல உனக்கு. அம்மாடி சந்தியா, உன் மாமியாரு வீட்ல எல்லாம் நல்ல வேலை செய்வாளா? இல்ல 1க்கு 2 மருமகளுங்க இருக்காளுங்கன்னு எல்லாத்தையும் உங்க தலையிலேயே கட்டிட்டு படுத்து தூங்கிடுவாளா? சேச்சே, எங்க அத்தை அவ்வளவு சுறுசுறுப்பான ஆளு. ஓ, எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்வாங்க. எங்க வயசுக்கு நாங்களே பார்க்க முடியாத வேலைய அவங்க பாப்பாங்க. மாமியார விட்டு கொடுக்காம பேசுற மருமகளுங்க ஊர் உலகத்துல ரொம்ப கம்மி. அதுல நீ ஒருத்தி. நான் நிஜமாதான் சொல்றேன். 3 ஆம்பளை பசங்க ஒரு பொண்ணுன்னு 4 பேரையும் பார்த்து பார்த்து வளர்த்து அதுல 2 பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்தை பத்திரமா பாதுகாத்து கொண்டு போறது நிஜமா எவ்வளவு பெரிய வேலை. அத்தை ரொம்ப சரியாதான் பண்றாங்க. சரி சரி சரி. இவங்க என்ன பத்தி தான் ஏதோ பேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமா சந்தியா என்னை பத்தி அத்தை கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் போட்டு கொடுப்பா போல இருக்கு.